சுதா கொங்காரா இப்போ அறிக்கை ஒரு விட்டுருக்காங்க. பராசக்தி படத்தை நான் ஏன் எடுத்தேன், அந்த பராசக்தி படத்துல சாதி ஒழிப்பு பத்தி கலைஞர் அவர்கள் அவ்வளவு பேசுகிறாரு, நாட்டுக்கு முக்கியம், நாட்டு மக்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை நான் மீண்டும் இப்போ இந்த காலம் தகுந்த மாதிரி நான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. சரி, சுதா கொங்காரா சாதி ஒழிப்பை பத்தி பேசுறாரு. இதுல குறிப்பா தமிழ் சாதிகள் தெரிந்து கொள்ள வேண்டும். சுதா கொங்காரா என்பது பார்த்தீங்கன்னா அது ஒரு சாதி பெயர், கணவர் பெயரோ அப்பா பெயரோ அண்ணனுடைய பெயரோ இல்லை ஒரு இயக்கத்தின் பெயரே கிடையாது. அது ஒரு சாதி பெயர். சரி, ரைட், இது விடுங்க. ஆதர்வா முரளி மகன் தெலுங்கு, ஜெயம் ரவி தெலுங்கு, அதன் ஹீரோயினி தெலுங்கு, சிவகார்த்திகேயன் கலைஞர் வம்ச சார்ந்தவர். அப்போ இப்ப யாருக்காக படம் எடுக்கிறாங்க? சாதிகளை கலைக்கணும், சாதிகளை ஒழிக்கிற கலை எடுக்கிறாரா? திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி மாறும். அதற்கு இவங்க எடுக்கின்ற கை ஆயுதம் கலாச்சாரமின்மை, சாதிய வேறுபாடு. மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுதான் நாடு நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு கட்டமைப்பு கட்டமைக்கிறாங்க. குறிப்பா பறைய சத்தம் சொல்றேன், அதே மாதிரி தேவேந்திர குல வேலை சத்தம் சொல்றேன். இமானுவேல் சேகர் ஒரு லீடர் கொல்லப்பட்டது எங்க? சித்தப்பழுக்கு காங்கிரஸ் வீடு. அதுக்கப்புறம் கீழ் வெடிபடி படுகொலை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடந்தது. மாஜோலை முழுக்க முழுக்க பட்டியல் சமுதாயம் எரிச்சே கொண்டாங்க. பட்டியல் சமுதாயத்தை எரிச்சே கொண்டாங்க. யாராச்சல? திராவிட முன்னேற்ற கழகம். வேளாவல் முருகேசன் ஒரு சமுதாயத்துக்கு எதிராக வெற்றி பெற்ற என்ற காரணத்துக்காக அவருடைய சேர்ந்த நாடுக்கு 6 பேர் கொண்டாங்க. யாராச்சல? திராவிட முன்னேற்ற கழகம். அதோட விடுங்க, ரீசெண்ட் டைம்ல மேகவயல் வழங்கல்தாங்க. யாராச்சுல? திராவிட முன்னேற்ற கழகம். ஹேஷ்டாக் கொல்லப்பட்டார். யாராச்சுல? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில. இதுல ஒரு கொடுமை தெரியுங்களா? காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய செல்வ பெருந்தர் சொல்றார், இதற்கெல்லாம் சிபிஐ தேவையில்ல, அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றார். ஜெய் கொடுக்குற பிரச்சனை. இதே ஆம்ஸ்டாக் அவர்கள் அதிமுக ஆட்சியிலையோ இல்லை பட்ட இடத்துல கொலை செய்யப்பட்டிருந்தால் நீங்க எப்படி கத்திருப்பீங்க? ஆனால் செல்வ பெருந்தர் சொல்கிறார், ஆம்ஸ்டாக் கொலை சிபிசிஐடி விசாரணைக்கு வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றார். ஒரு கட்சியோட தலைவர், ஒரு சமுதாய தலைவர். அதுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக அரசாங்கம் கோர்ட்டில் போயிட்டு வாதிடுது, ஆம்ஸ்டாக் கொலை வழக்கே சிபிசிஐடிக்கு மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி. டேய், அவர் சொந்த அர்த்தங்குது. நீ ஏன் சொல்ற? சட்ட ஒழுங்கத்தை காப்பாற்ற வேண்டும், சத்தியத்தை காப்பாற்ற வேண்டும், பட்டியல் சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டும் சொல்ற நீ ஏன் சொல்ற? அப்போ உனக்கும் செல்வ பெருந்தொகைக்கும் தொகைக்கும் அதோட ஆம்ஸ்டாக் கொலைக்கும் என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம்? ஏன் சொல்ற? பாமக சொல்லல, பாமக சிபிசிஐடி தரவு சொல்லுது. பாமக கிடையாது. தமிழ்நாட்டில் இவங்க யார் பேரெல்லாம் சாதிய புத்திர குத்திருக்காங்களோ ஒட்டுமொத்த சமூகமும் ஒட்டுமொத்த தலைவரும் சொல்றாங்க ஆம்ஸ்டாக் கொலை வழக்கே சிபிசிஐடிக்கு மாத்தணும்னு சொல்லி. அப்போ அவங்க சொல்லாத கட்சி யார் தெரியுமா? கம்யூனிஸ்ட் கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம், விசிகா, காங்கிரஸ். ஏழா பிரச்சனை உங்களுக்கு இப்ப புரிகிறதா? அப்போ தமிழ்நாட்டில் இவர்கள் எல்லா இயக்கத்தையும் செய்துவிட்டு அடுத்த தலைவர்கள் போடுறாங்க பழியே. அதை ஊடக மூலமாகவும் சொல்லப்போ சுதா கொங்காரா இந்த மாதிரி திரைத்துறை மூலமாக பழிகளை அடுத்தவர்கள் போட்டு தப்பித்துக் கொள்வது திராவிட முன்னேற்ற கழகம். மதச்சார்பு என்பது என்ன? எல்லா மதமும் சமமாக்கணும், அதான் மதச்சார்பு என்பதை. திருப்பரங்குன்ற விஷயத்துல நீதிமன்றம் தீர்ப்பு தருது, அங்குள்ள சில பேர் ஏற்றுக்கொண்டார்கள், ஹிந்துக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதை மேல்முறையீடு இட்டு தீபை ஏற்றக்கூட சொல்லி கலவரப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகம். ஹிந்து அறநிலைத்துறை இன்றைக்கு அகலோ முஸ்லீம்களோ ஹிந்துக்கள் எப்படிங்கிறாங்க? இப்படிங்கிறாங்க. யாரும் காரணம்? திராவிட முன்னேற்ற கழகம். ஆட்சி செய்ய தெரியல, ஆட்சி நடத்த வழி தெரியல. அப்போ
இஸ்லாமியர்களை அழைத்து வந்து பட்டியல் சட்டத்தை அழைத்து வந்து பலி கொடுத்து அந்த ரத்த கரையெல்லாம் மற்ற நபர்களுக்கு பூசி சாதி மரபு இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க அவங்க அர்த்தம் செய்யறாங்க. இதைத்தான் பட்டியல் சமுதாயம் தெரிந்து கொள்ள வேண்டும், வட்டியர் தெரிந்து கொள்ள வேண்டும், தேவர் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அரசியலை கத்துக்காத வரைக்கும் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு ஆள முடியாது. மற்றபடி எல்லா தவறும் செய்துவிட்டு அவன் ஆளுவான். அப்போது பராசக்தி படத்தை நீங்க ஏன் புறக்கணி புரியுதா? சினிமா துறையில் கூட தமிழர்களை வைத்து ஹீரோவை எடுத்து தெரியல, தமிழரை வைத்து படம் எடுத்து தெரியல. ஆனா தமிழர் என்ன பண்ணோம், டிக்கெட் வாங்கணும், டிவியில் நிற்கணும், படத்தை கொடுக்கணும், அவன் ஆளணும், அதிகாரத்தில் இருக்கணும். நம்ம என்ன பண்ண காலத்துக்கும் செலவு பண்ணிட்டு கையேறி நிற்கும். இதுதான் தமிழர்களுடைய நிலைமை.